நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் ஃப்ரை. நிறைய பேருக்கு கோவக்காய்னா பிடிக்காது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். வெல்கம் டு தனா சமையல். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோவக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கோவக்காவை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு கோவக்காவை 4 பீஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை இதை பொரியலாவோ இல்லை வறுவலாவோ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நர்வ் ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு 8 காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டு கலர் மாறி வந்திருக்கு. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் இருந்தால் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வெறும் கடாயில் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே போட்டு இதை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. நம்ம நார்மலான தேங்காவை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சாதான் நம்ம எந்த வறுவல் செஞ்சாலும் இந்த பொடியை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வறுவலுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. பூண்டும் கருவேப்பிலையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயிலேயே அந்த பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்போ தான் நல்லா இறங்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். பூண்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரும். வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போது தான் கோவக்காயில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு கோவக்காய் வெந்து வந்திருக்கு. ஃபுல்லாக வேகலை, பாதி அளவுக்கு கோவக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கோவக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கோவக்காய் ஒரு 70% குக் ஆகிருக்குங்க. பாருங்கள், நல்லா ஒரு 70% வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம்.
தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா கோவக்காவோட டேஸ்ட் மாறிடும். அதனால் கையில் தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நான் தெளித்து விட்டுருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வெந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கோவக்காய் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ கோவக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் கோவக்காய் ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பொடி, அந்த பொடியை நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள், பொடியை அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்போல்லாம் நம்ம வறுவல் செய்கிறோமோ, உருளைக்கிழங்கு வறுவல், பாவக்காய் வறுவல், அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா பொடி எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு வந்துடுங்க. அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கோவக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது தயிர் சாதத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.